வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 10 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாகோ மற்றும் சாட்ஷுக்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? மெகாலயா. ஷலாப்லா 2 மற்றும் ஷேலியாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. ஹோஜாகிரி மற்றும் மைமாதா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. தமன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். எம்.எஸ். சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவனா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவனாவை பக்தி பந்தாருன்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி, பிரச்சின் காலகேந்திர நிறுத்தியா சங்கீத சம்மேளன். ஜேம்ஸ் ருசல் சிடி ரோமோ உருவாக்கியிருக்காரு. PM ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகியா யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருவ வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் முதல் பெண் பிராண்ட் தூதரானவர் யார்? ஹர்மன்பிரீத் கவுர். இந்தியாவில் நீர் நேர்மறை அந்தஸ்தை பெற்ற முதல் விமான நிலையம் எது? இந்திரா காந்தி இன்டர்நேஷனல், நியூ டெல்லியில் அமைஞ்சிருக்கு. 2024 to 2025ஆம் ஆண்டில் ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாளரின் புகார்கள் எவ்வளவு சதவீதம் அதிகரித்தன? 13.55. இந்தியா AI மிஷனின் கீழ் அரசு எவ்வளவு முதலீடு செய்துள்ளது? 10,300 கோடி. 2025ஆம் ஆண்டு பிராந்திய AI மாநாட்டை எந்த மாநிலம் நடத்துகிறது? மேகாலயா. ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? உஷா ஜானகி ராமன். ராஜீவ் ஆனந்த் இண்டஸ்இண்ட் வங்கியுடைய மேலாண்மை இயக்குனர். சிரிஷ் சந்திர மர்மு ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர். ஆஷிஷ் பாண்டே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மேலாண்மை இயக்குனர். விக்ரம் சாகு பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி. 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய விளையாட்டு விருதுகளில் வில்வித்தை பிரீமியர் லீக் எந்த பட்டத்தை வென்றது? எமர்ஜிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் ஆஃப் தி இயர். உஸ்மான் டெம்பலே 2025 ஆண்கள் பாலோண்டியார் விருது வாங்கியிருக்காரு. லியோனல் மெஸ்ஸி MSL கோல்டன் பூட் விருது வாங்கியிருக்காங்க. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஆஸ்திரேலிய நாட்டுடைய டான் விருது. சிட்னி மெக்லாஃப்லின் லெவ்ரோன் மற்றும் ஆர்மண்ட் டுப்ளாண்டிஸ் 2025ஆம் ஆண்டில் சிறந்த உலக தடகள வீரர் வாங்கியிருக்காங்க. இது பெண்கள் பிரிவுல லாஃப்லின் லெவ்ரோன், ஆண்கள் பிரிவுல ஆர்மண்ட் டுப்ளாண்டிஸ். ரிசர்வ் வங்கியின் ஆணைப்படி வங்கிகள் எத்தனை மொழிகளில் வாடிக்கையாளர் சேவைகளை வழங்க வேண்டும்? 3. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா SBI வங்கி, HDFC வங்கி மற்றும் ICICI வங்கி வந்துட்டு DSIB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து வாங்கியிருக்கு. நம்ம இந்தியாவுடைய ரெப்போ விகிதம் 5.5, ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.5. சரஸ்வத் கூட்டுறவு வங்கி நியூ இந்தியா கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. எஸ் வங்கியில் 24.94 வரை பங்குகளை வாங்க ஜப்பானிய வங்கி ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலை பெற்றிருக்கு. அந்த ஜப்பானிய வங்கி SMBC. ICICI வங்கி இந்தியா முழுவதும் ஸ்டார்ட் அப்பை ஆதரிக்க DPIIT-உடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கு. ஒருங்கிணைந்த கட்டண தளத்தை தொடங்க ஜஸ்பேயுடன் இணைந்து செயல்படுது HSBC நிறுவனம். ரஷ்யாவின் முதல் ஆப்பிரிக்க கடற்படை தள ஒப்பந்தத்தை அங்கீகரித்த நாடு எது? சூடான். ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா முக்கியமான கனிமங்களுக்கு சீனாவை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. நேபாள் நாடு இந்தியா எல்லை தாண்டி மின்சார உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் ஜப்பான் டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் புதுமை ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பிரதம மந்திரி சுநிதி திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது? மார்ச் 2030. செபியின் ஸ்வகாட் எஃப்ஐன் சாளரத்தின் கீழ் பதிவு செய்வதற்கான காலம் 10 ஆண்டுகள். கர்நாடகாவில் இ-ஸ்வத்து 2.0 தளத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா. அனைத்து ST குடியிருப்பு பள்ளிகளுக்கும் ராய்ச்சூர் பள்ளிகளுக்கும்
மகரிஷி வால்வின் நினைவாக பெயரிடப்படும் சொல்லியிருக்காங்க கர்நாடகா. கர்நாடகா மாநிலம் லீப் திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் 12 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய மதவிட விடுப்பை அங்கீகரித்த முதல் மாநிலம் கர்நாடகா. தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 2. மைய கருத்து சஸ்டைனபிள் லிவிங் ஃபார் அ கிரீனர் ஃபியூச்சர். நவம்பர் 8 உலக நகர்ப்புற தினம். நவம்பர் 3வது புதன்கிழமை நாள்பட்ட நுரையீரல் அடைப்புணர் தினம். நவம்பர் 3வது வேலன் தேசிய தத்துவ தினம். நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினம். டிசம்பர் 5 சர்வதேச தன்னார்வலர் தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம்.